போன வாரம் எனக்கு ஒரு 40 இயர்ஸ் ஃபீமேல் வந்து ரொட்டீன் அப்டமன் ஸ்கேனுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை, வயிறு வலி எதுவுமே இல்லை. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாக இருந்தது. யூட்ரஸ், 2 ஓவரிஸ்லாம் நல்லா இருந்தது. ஆனால் லெஃப்ட் ஓவரி பக்கத்தில் வந்து சன்னமாக ஒரு வெள்ளையான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து அந்த அம்மா எப்போவோ போட்ட காப்பர் டீ வந்து கர்ப்பப்பையிலேருந்து பியர்ஸ் பண்ணி வெளியே வந்து கர்ப்பப்பை வெளியே வந்து பெரிட்டோனல் கேவிட்டியில் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த அம்மாட்ட ஹிஸ்ட்ரி கேட்டேன். எப்போவாவது காப்பர் டீ போட்டிருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் காப்பர் டீ போட்டதாகவும் அந்த காப்பர் டீ வெளியே வந்த பிறகு 2வது கன்சீவ் ஆச்சு, அந்த குழந்தைக்கு இப்போது 8 வயசு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த டைம் காப்பர் டீ வெளியே வந்தப்போ நீங்கள் அந்த காப்பர் டீயை பார்த்தீங்களாமான்னு கேட்டேன். அந்த அம்மா பார்க்கல, ஆனால் ஸ்கேன் போனப்போ டாக்டர் வந்து யூட்ரஸில் காப்பர் டீ இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், இது வந்து மிஸ்பிளேஸ்ட் காப்பர் டீ தான், கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்து பெரிட்டோனல் கேவிட்டியில் இருக்குது. ஸோ இதை நான் கன்ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லி எக்ஸ்ரே எரெக்ட் அப்டமன் எடுத்தேன். அதே மாதிரி எக்ஸ்ரேலையும் அந்த காப்பர் டீ வந்து பெல்விஸில் லெஃப்ட் சைடில் அழகாக தெரியுது. நீங்களே அந்த எக்ஸ்ரேவை பார்க்கலாம். ஸோ ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 80% ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி காப்பர் டீ போட்ட பிறகு அது வந்து யூட்ரஸில் பியர்ஸ் பண்ணி வெளியே வந்து பெரிட்டோனல் கேவிட்டியில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 85% ஆஃப் த ஃபீமேல்ஸில் வந்து இந்த மாதிரி இன்ட்ரா பெரிட்டோனல் கேவிட்டியில் இருக்கிற காப்பர் டீனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்களாம். அதே மாதிரி தான் நம்ம பேஷண்ட்டை வந்து எந்த சிம்டமும் இல்லாமல் தான் ஸ்கேனுக்கு வந்தாங்க. ஸோ இந்த மிஸ்பிளேஸ் காப்பர் டீ வந்து வயிறுக்குள்ளார எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, மிசன்ட்ரியில் இருக்கலாம், குடல் பகுதி இன்டெஸ்டைனில் பியர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அண்ட் யூரினரி பிளாடரில் கூட அந்த காப்பர் டீ போய் இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி இன்ட்ராபெரிட்டோனல் கேவிட்டியில் இருக்கிற காப்பர் டீயை வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு ஃபாரின் பாடியாக நினச்சி அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த காப்பர் டீயை சுற்றி பஸ் கலெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் நடந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து பெயின், ஃபீவர் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்பிளேஸ் ஆன காப்பர் டீயை வந்து லேப்ரோஸ்கோபி மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு காம்ப்ளிகேஷன். 2வது காம்ப்ளிகேஷன் என்னென்னா, காப்பர் டீ ஃபெயிலியர். காப்பர் டீ இருக்கும் போதே அவங்களுக்கு கன்சீவ் ஆயிரும். இதுக்கு என்ன ரீசன்னா, டிஸ்பிளேஸ்ட் காப்பர் டீ. காப்பர் டீ நார்மலாக வந்து யூட்ரஸோட மிட் யூட்ரைன் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ காப்பர் டீ வந்து ஹரிசாண்டல் போர்ஷன் இருக்கும், அதுக்கு வெர்டிக்கல் போர்ஷன் இருக்கும், டீ மாதிரி இருக்கும். அந்த அந்த ஹரிசாண்டல் போர்ஷன் வந்து அந்த ஃபண்டஸில் போய் அழகாக இருக்கும், அந்த வெர்டிக்கல் போர்ஷன் வந்து மிட் யூட்ரைன் செக்மெண்ட்டில் இருக்கணும். ஆனால் இந்த டிஸ்பிளேஸ்ட் காப்பர் டீயில் என்னென்னா, அந்த காப்பர் டீ அப்படியே கீழே இறங்கி கர்ப்பப்பையோட அந்த சர்விக்கல் ரீஜன், வாய் பகுதியில் வந்து அந்த காப்பர் டீ நின்றும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பேஷண்ட் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ நிறைய கேசஸில் வந்து காப்பர் டீ வித் ப்ரெக்னன்சி நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து காப்பர் டீயை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அந்த ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணலாம்.